வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற அப்கமிங் வெஹிக்கிள்ஸ் பற்றியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோஸில் பார்க்குற எல்லா வெஹிக்கிள்ஸுமே அதிகபட்சம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான சான்சஸ் உண்டு. அது இல்லாமல் இதில் காமிக்கிற டிசைன் ஸ்பெக் எல்லாமே ஒரு கன்ஃபார்ம்டான விஷயம். ஏன்னா இதில் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ இந்த 2024 EICMA ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஹீரோ ஒரு 4 வெஹிக்கிளை அன்ரிவீல் பண்ண போகிறான்ற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டதும் அதை அன்வீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டும் அவங்களுடைய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் அன்வீல் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிற மெடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் கம்ஃபர்டான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கரிஸ்மா XMR 250. ஆமாங்க, நம்ம ஹீரோவோட கரிஸ்மா XMR 210 ஒரு மாடல் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்லி சேலில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு மாடல் பற்றி மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு செமி ஃபேடில் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள் ஹீரோ தரப்புலேருந்து இப்போ அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு அப்கிரேட் மாதிரியான அதோடைய இன்ஜினை இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி அதான் அந்த ஒரு 210cc இன்ஜினை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு 1/4 லிட்டர் அதான் ஒரு 250cc இன்ஜினாக இப்போ நம்மளுக்கு இறக்கியிருக்காங்க. அதனால இந்த ஒரு அப்கிரேட் மூலமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது அரௌண்ட் ஒரு 30 PS ஆஃப் பவரும் அதுக்கடுத்து அரௌண்ட் ஒரு 25 Nm ஆஃப் டார்க் பிடிச்சு முடிதுங்க. பவர் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. அப்படின்றப்ப இன்ஜின் வைஸ் ரீலி நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதில் டிசைன் மாதிரி விஷயத்தில் மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது சேம் டிசைன் தான். மொதல் இருந்த மாடலுக்கும் இப்போ இருக்கிற மாடலுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஸ்கீமு எல்லாமே இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா உத்து பார்க்குறீங்கப்ப இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹெட்லைட் கீழே வந்து 2 விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விங்ஸ் வந்து அரௌண்ட் நீங்கள் ஒரு 120 km/h மேலே போகிறீங்கிறப்ப அரௌண்ட் ஒரு 5 to 6 kgs கிட்ட இந்த வெஹிக்கிளோடைய டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுன்றாங்க. அந்த ஒரு டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலமா அந்த ஒரு ஹை ஸ்பீடில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த ஒரு விங்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமா இருக்குதுன்றது நமக்கு தெரியும். இப்போதைக்கு அது மாதிரி ஒரு சில யூனிக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மொத்தம் இருந்த மாதிரி தான்ப்பா, எந்த வித குறையும் இல்லாமல் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, சுவிச்சபிள் ABS அது இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களும் முதல்ல வந்து உங்களுக்கு நார்மலான டெலஸ்கோபிக் ஃபோர்க் டைப் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்திருக்க இந்த ஒரு மாடலான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் போக சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராவலில் இருக்கக்கூடிய ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன், அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸு ஃபுல்லி அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்கன்றதுனால மொதல் இருந்ததை விட வெஹிக்கிள் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கம்யூட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டச்சுக்கு போகுது வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்றதுனால மேபி கொஞ்சம் கம்யூட்டாக ஓட்டணும், பாடி பெயின் வர மாதிரி விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்போர்ட்டினஸ் வேணும்னா அந்த விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். சரிக்கே, நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் வந்து ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R. ஆமாங்க, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்ட்ரீம். ஆமாங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் 125, எக்ஸ்ட்ரீம் 160 நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கரண்ட்லி அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் பற்றி சொன்னால் எப்போதுமே அந்த வெஹிக்கிள் வந்து எந்த செக்மெண்ட்டில் இருக்கோ அந்த செக்மெண்ட்டில் அது வந்து ஒரு குவிக்கஸ்ட் வெஹிக்கிளாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஹீரோ இந்த வெஹிக்கிள் தான் குவிக்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய ஆக்சலரேஷன் 0 to 60 வெறுமே 3.2 செகண்ட்ஸில் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப பவர் விஷயத்தில் இவருமே சூப்பர். இதுக்கு என்ன காரணம் பார்த்தோன்னா சேம் நான் முதல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பவர்ஃபுல்லான 250cc அந்த ஒரு டிவாச் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள்ஸ் லிக்விட் கூல்டு இன்ஜின், அதே இன்ஜின் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்காங்க. இதுவுமே அரௌண்ட் ஒரு 30 PS தான், 25 Nm ஆஃப் டார்க்ன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரீலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளுடைய டிசைனும் ரீலி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்கு பார்த்த உடனே ரீலி இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது பிடிக்கும். ஆமாங்க, இந்த ஒரு நேக்கட் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கோடு வரக்கூடிய ஒரு 250cc மோட்டார் சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ தான். நிச்சயமாக இது வந்து நம்ம KTMோட டியூக் 250க்கு நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கும். சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, வண்டியோட அந்த ஒரு லுக் வைஸும் சரி. ப்ரைஸிங்கில் எப்படி எடுத்து வருவாங்கன்னு தெரியல, அது நம்மளுக்கு லான்ச் அப்போ தான் தெரியும். சரி ஓகே, இந்த வெஹிக்கிள்ஸோடைய லான்ச் எப்போ தான் நம்ம ஹீரோ கரிஸ்மா அண்ட் எக்ஸ்ட்ரீம் 250R லான்ச் டேட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு
இப்போ 2024 போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதான் 2024 முடிய போது அரௌண்ட் ஒரு 2025 ஃபஸ்ட்லேயோ இல்லை மிடில்லையோ கூட லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் இது இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரியலி இந்த எக்ஸ்ட்ரீமோட டிசைன் வந்து எக்ஸ்ட்ரீமாகவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் ரியலி சூப்பராக இருக்குது. ஃபீச்சர்ஸும் குறை கிடையாதுப்பா. யூஸ்வலாக வர மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்பின் வச்சு அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டே நேவிகேஷன்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை இல்லாமலே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ரியலி ஒரு கேம் சேஞ்சர் வெஹிக்கிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில். சரி, ஓகே. இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210. ஆமாங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிள். ஆமாங்க, ஹீரோட எக்ஸ்பல்ஸ் சீரீஸ் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீச்சான ஒரு மாடல்னே சொல்லலாம். ஆமாங்க, நிறைய பேருக்கு அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரோட் ஸ்டாண்ட்ஸ், அந்த ஒரு அப்பியரன்ஸ்ன்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிங், இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு உயரமான ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்குன்றதுனால இந்த வெஹிக்கிள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிச்சு. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளை வந்து வண்டி லான்ச் ஆனதுலேருந்து ஒரு சரியான ஒரு அப்கிரேட் இல்லைன்னு சொல்லலாம். நடுவில் 4 வால்வ் அப்கிரேட் கொடுத்தாங்க, அது ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணுன்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 210cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளாக வெறும் ஆயில் கூல்டு, அது அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரான கூலிங் சிஸ்டம் வேணுன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாரி இப்போ நம்மளுக்கு தான் இந்த இடத்துல வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்துடுச்சு. அதான் நம்ம கரிஸ்மா 110 இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் எடுத்துகிட்டு வந்து நம்ம எக்ஸ்பல்ஸில் வச்சு ரீபில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு, அரௌண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் ஃபிகர்ஸு, அது இல்லாமல் டிஓஹெச் செட்டப்ன்றப்போ உங்களுக்கு ஆக்சிலேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் பெட்டராக இருக்குன்றது என்னுடைய ஒரு ஃபீலாக இருக்குது. பட் நான் இன்னொரு விஷயம் என்ன கெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம ஹீரோ கரிஸ்மான்றது அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல், அதில் நம்மளுக்கு டாப் அண்ட் அதை மாதிரி விஷயங்கள் வேணுன்றதுனால அது கொஞ்சம் அந்த ஒரு டாப் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் நம்ம எக்ஸ்பல்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்றப்ப இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் வீல் டார்க் தேவை. ஏன்னா இது வந்து ஒரு ஆஃப் ரோடர் வெஹிக்கிளுக்கு வீல் டார்க் தான் மஸ்ட் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மேபி இந்த வெஹிக்கிளோட இன்ஜினில் ஏதாவது கொஞ்சம் அந்த ஒரு மேப்பிங் அது மாதிரி விஷயங்கள் டியூன் பண்ணி இந்த வெஹிக்கிளோட வீல் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்ப நல்ல ஒரு டார்க்கியான ஒரு 250cc நம்மளுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுவாங்க. இதோடைய ரைவல்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம கேடிஎம்மோட அட்வென்ச்சர் 250, சுசுகி V-Storm, ஜிக்ஸர் கிடையாது, சுசுகி V-Stormக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்படிட்டராக இருக்கும். ரியலி ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடர் வெஹிக்கிள் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் எடுக்கணும், கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில்னு நினைக்கிறீங்களப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் இன்ஜினில் மட்டும்தான் அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா இன்ஜினில் மட்டும் கிடையாது. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்லைட்லி சின்ன அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு பழைய எக்ஸ்பல்ஸோட அந்த ஒரு டிஎன்ஏ இந்த இடத்துலையும் மெயின்டைன் ஆகுது. அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் ஒரு புது 4.2 இன்ச்சஸ்க்கான TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சேம் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன், அதுக்கடுத்து சுவிட்சபிள் ABS, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஓரளவு ஃபீச்சர் விஷயத்துலையும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210க்கு ஓகே. இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸோட 210 எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்ன்றது நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஆமாம், இந்த வெஹிக்கிள் எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுவுமே அதான் அரௌண்ட் நம்மளுக்கு 2025 மிடில் இல்லை ஃபர்ஸ்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நம்ம லான்ச் ஆகும்போது தான் பார்க்க முடியும். மற்ற விஷயங்கள் வெயிட்டு இன்னும் அதெல்லாம் விஷயங்கள் வந்து அக்யூரேட்டாக சொல்லலை. பட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடு நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸுக்கு இப்போ வந்திருக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு வருது. அதாங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தீங்களா. அந்த வெஹிக்கிளில் ஒரு மாடலை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாடல் தான் நம்மளுக்கு C6. பட் இன்னொரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுன்னு பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ராயல் என்ஃபீல்டர் பிராண்டோட இறங்க போகிறதுல ராயல் என்ஃபீல்டர் வந்து இன்னும் ஒரு சப் பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஃப்ளையிங் ஃபியூன்ற ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு கீழே தான் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்க மாடல் வந்து C6ன்ற மாடல். இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி லீனாக ஒரு சிங்கிள் பீஸ் செட்டப்போட ஒரு மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ டிசைன் வைஸ் இது வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு டிஎன்ஏவை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ரெட்ரோ லுக்கிங் ஸ்டைலில் அப்படியே ஒரு மாதிரி இன்ஜின் கேசிங்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜின்லாம் இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு கேசிங் மட்டும் தான்ன்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ ரேஞ்சு போகுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. மேபி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கான
வாய்ப்பும் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு மாடல் எஸ்எக்ஸ்னு ஒரு மாடல், இது வந்து C6 ஃப்ளையிங் ஃப்ளூயா C6 ஃப்ளையிங் ஃப்ளூயால் எஸ்எக்ஸ்னு ஒன்று உண்டு. அது வந்து ஸ்க்ராம்பிளர் மாடல். அது வந்து பார்க்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதோடைய லுக்குன்றது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பட் ஆனால் அதை நேரில் ஷோகேஸ் பண்ணல, அதோட வீடியோஸ் அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் காமிச்சாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரீலி நல்ல ஒரு டிசைனாகவே இருக்குது. அது இல்லாமல் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள ரேஞ்சு போன்ற மாதிரி சொல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நார்மலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றதையும் தாண்டி நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அதுக்கடுத்து கார்னரிங் கண்ட்ரோலு, லீன் ஆங்கிள் ஏபிஎஸ், அது மாதிரி ஏதோ நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக் அண்ட் சேஃப்டி லெவலில் ரொம்பவே சூப்பராக எட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கிற அந்த ஒரு சைஸை பார்த்தா இது அந்தளவுக்கு ஸ்பீடு போகிற வெஹிக்கிள் மாதிரி இல்லை. அது இல்லாமல் ரேஞ்சும் எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியல, பார்ப்போம். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபீச்சரிஸ்டிக்காக எதிர்பார்க்கறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரேஞ்சு போதா இல்லையான்றது தான் பார்க்குறாங்க. சரி ஓகேங்க, இதங்க ராயல் என்ஃபீல்டோட அப்கமிங் 2 வெஹிக்கிள். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய ஹிமாலயன் எலக்ட்ரிக் வெர்ஷனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் அதை வந்து இந்த ஃப்ளையிங் ஃபிளாக்கில் கிட்ட இறக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுடைய பிராண்ட் பேர் வச்சு இறக்குவாங்க. அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஹிமாலயன் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த பெட்ரோல் இன்ஜின் மாதிரியே இருக்குது. பட் நான் இது எப்போ லான்ச் ஆகும் என்ன வருன்ற மாதிரிலாம் எதுவும் சொல்ல. இப்போதைக்கு அந்த வெஹிக்கிளை காமிச்சிருந்தாங்க, அவ்வளோதான் விஷயம். அதுவுமே பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐசி வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது பார்க்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த வீடியோ அப்கமிங் பார்த்தோம் இல்லையா நிறைய வெஹிக்கிள்ஸ், இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல இப்போ நீங்கள் இப்போதைக்கு தான் பிரச்சனை. பை சி சி லெட்டர்.